எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2ஓட மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய புவியியல் சார்ந்து ஜியாகிரஃபி சார்ந்து இருக்கக்கூடிய சிலபஸை எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ இது. இதற்கு முன்னாடி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்புறம் ரீசனிங்கில் சில பார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்போம், எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருப்போம். வேர் டு ஸ்டடி அப்படின்னா அது நம்ம ஸ்கூல் புக்கில் பெருசாக அது எதுவும் இருக்காது. வெளியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக் மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஆர்எஸ் அகர்வால் தான் நம்ம ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி போட்டிருப்போம். இந்தியன் பாலிட்டியில் வேர் டு ஸ்டடி அப்படின்றத போட்டிருப்போம். தமிழில் எங்கே படிக்கணும் அப்படின்ற விவரத்தையும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணம் பாட்டை முழுசாக போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்துலேயே எல்லா பாட்டையும் கவர் பண்ண பார்க்குறோங்க. டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னு போட்டு இப்போ வீட்டில் இருந்து தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே, இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, 2க்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை 70% எழுதிட்டு 30% நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது 2Aக்கு அப்படியே மாறும். 2Aக்கு நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒரு கொஸ்டினும் கேட்கறது கிடையாது. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான புக்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி படிக்கணும். இப்போ சிலபஸை 2A தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. சரி, நான் எடுத்த மெட்டீரியலை ஒட்டி வைக்கணும் அப்படின்னு இல்லை. இது சிலபஸை தமிழ் இங்கிலீஷில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து டைப் பண்ணி மாற்றி போட்டிருக்கோங்க. அவ்வளோதான். என்னென்னா நம்ம இப்போ புவியியலில் அமைவிடம் நிர்வாக பிரிவு அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடிச்சிடணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம வேகமாக போய்கிட்டே இருப்பாங்க. ஜியாகிரஃபியை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜியாகிரஃபி மட்டும் கிடையாது. இதில் வந்து நிறைய என்விரான்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு தான் நமக்கு 2Aல கொடுத்தே இருக்காங்க. பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் நிறைய வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறைய கேட்பாங்க. ஒன்லி இது வந்து 2Aவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இந்தியாவிலேருந்து கேள்விகள் சிலது வரலாம். இப்போ பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு நிறைய கேள்விகள் வரலாம். ஆனால் ஜியாகிரஃபியில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இதில் கேட்பாங்க. சிலபஸே பாருங்கள், தமிழ்நாடுடைய புவியியல் தான், தமிழ்நாடுடைய அமைவிடம் தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை பிரிவுகள் தான், எந்தெந்த மலைகள் இருக்குது, எந்தெந்த கணவாய்கள் இருக்குது, எங்கெங்கே பாசஸ் இருக்குது, என்னென்ன பிளாட்டூஸ் இருக்குது, எந்தெந்த ரேஞ்சஸ் இங்கே இருக்குது, பழனி ரேஞ்ச் எதில் வருது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ திரும்ப கேட்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். முதன்மையான ஆறுகள் வந்து என்னென்ன இருக்குது, எது பெரிய ரிவர் இருக்குது, ஆரிஜினேட் ஆகிறது எங்கே போய் கடலில் கலக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் 2Aல உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் நம்ம இதை பண்ணிடலாங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காது. காலநிலை, அப்புறம் வந்து வெப்பநிலை, அப்புறம் மழைப்பொழிவு, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில் எவ்வளோ மழைப்பொழிவு பெய்யுது, சூறாவளி மழைப்பொழிவில் எவ்வளோ மழை நமக்கு இருக்குது, அப்புறம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து எல்னினோ எஃபெக்ட் வந்து நமக்கு இங்கே எப்படி இருக்குது, அதனுடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குது, இங்கே ஏன் மேக வெடிப்பு இங்கே வருது, அடிக்கடி வருது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. மாஞ்சாரல் இங்கே பெய்யுதா இல்லையா. ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். மண் வகைகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செம்மண் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். காடுகளுடைய பரவல் எப்படி இருக்குது, டெசிடிவஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸ்லேண்ட் இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் எங்கேயாவது எந்த ரேஞ்சிலேயாவது இருக்கா. இது மாதிரியான பேசிக்கானதா. வனவிலங்குகள், பறவைகள் சரணாலயங்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. 1410 1510. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரநிலங்கள் எங்கெங்கே இருக்குது, வெட்லேண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ குரூப் 2A நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருந்தே பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிக்கணும்னா தயவுசெய்து 6 மாதம் பேப்பரே படிக்காதீங்க. ஏதாவது மொத்தமாக எடுத்து யாராவது ஒரு மெட்டீரியலாக போடுவாங்க, அதை படித்தாவே போதும். நமக்கு இருக்கிறத படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. பேப்பரை படிச்சுட்டு பேப்பர் நியூஸ், அதாவது 2A ரெண்டுத்துக்குமே, குறிப்பாக 2க்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமாக பாலிசிஸ் ரிலேட்டடாக வரது மட்டும்தான் கேட்பாங்க. என்விரான்மெண்டல் பாலிசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும்தான் கேட்பாங்க. மற்றபடி ஃபேக்டாக அது மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த சிலபஸில். சரிங்களா? ஓகே, நன்னீர், உவர்நீர் மீன் பிடித்தல், ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். நீர்ப்பாசனம், பாசன வகைகள் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், கால்வாய் பாசனம் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான வெல் இரிகேஷன் இருக்குது. அதுவும் இல்லாத ஆழ்துளை கிணறு நீர்ப்பாசனம் வந்து இந்தியாவிலேயே இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாசன திட்டங்கள் என்னென்ன இருக்குது, மேட்டூர் டேம் எப்போ கட்டினாங்க, வைகை டேம் எப்போ கட்டினாங்க, எவ்வளோ அதனுடைய கெப்பாசிட்டி, 93 TMC அப்படின்னா எவ்வளோ. ஸோ இது மாதிரியான பேசிக்கான விஷயங்கள். நான் ஜியாகிரஃபி நிறைய எடுத்திருக்கேங்க. ஜியாகிரஃபி அப்போலோ IAS அகாடமியில் ஒரு 7-8 வருஷம் எடுத்தேன். மனிதநேயம் அகாடமி
அகாடமியில் நான் எடுத்திருக்கேன். நான் இது இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூட்டில் ஜியாகிரஃபி எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ எடுக்க சொன்னால் கூட ஜியாகிரஃபி 10 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம். என்னென்னா ரொம்ப முக்கியம்தான். ஜியாகிரஃபி வந்து ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது 2Aல நமக்கு கேட்கறதுனால ஈஸியாக இந்த பகுதியை நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிறது படிக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10 சப்ஜெக்டில் ஜியாகிரஃபி தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸியாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் எல்லாமே. நம்ம போய் டூர் பார்க்கக்கூடிய இடங்கள் தான். நம்ம எந்த விலங்கை பார்க்கணும் அப்படின்னு காட்டுக்கு போகிறோமோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். எந்த ஹைவேயில் நம்ம போக போகிறோம், நம்ம ஊரில் எந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரியானதான். இப்போ பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் பொதுவாக ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இருக்கும், சோஷியல் ஜியாகிரஃபி இருக்கும், எக்கனாமிக் ஜியாகிரஃபி இருக்கும். சோஷியல் ஜியாகிரஃபி இதில் பெருசாக கேட்க மாட்டாங்க. பாப்புலேஷன், ட்ரைப்ஸ் இதை பற்றி பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட்டு, மினரல்ஸு, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தொழில் அப்படின்னு கொடுக்குறப்ப இது எல்லாமே வந்துடும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிலேயும் நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்குங்க. சரிங்களா, பாருங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. தமிழ்நாடு ஏன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கொஷின் வந்து எப்பயுமே குரூப் 1ல் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். அது இதுலேயும் வரும். ஓர்ஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது முக்கியமான கனிம வளங்களின் பரவல் இருக்குது. இரும்புத்தாது எங்கே கிடைக்குது, பாக்ஸைட் எங்கே கிடைக்குது, என்னது ஜியாலஜிஸ்ட் பேரடைஸ் அப்படின்னு நம்ம சேலத்தை ஏன் சொல்கிறோம். ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நிறையா இருக்கும். குரோமியம் எங்கே கிடைக்குது தமிழ்நாட்டில், லிக்னைட் எங்கே கிடைக்குது, ஸோ எந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோல் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இது மாதிரி நிறையா வந்து கேட்கலாம். சரிங்களா, இண்டஸ்ட்ரீஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு இதை பற்றி கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடியது. ஆட்டோமொபைல், சுகர் கேன், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே இருக்குது. போக்குவரத்து, சாலைகள், சரிங்களா, எத்தனை மேஜர் போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை மைனர் போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இது மாதிரியான கொஸ்டின்லாம் வரலாம். இப்போ ரீசெண்டாக க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. ப்ரௌன் ஃபீல்டுக்கும் க்ரீன் ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம், இது மாதிரியும் கேட்கலாம். சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல்கள் வந்து என்னென்ன இருக்குது. இப்போ கொடைக்கானலில் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபில்ம் இருந்து மூடினாங்க, பாதரச கழிவுகள் அதிகமாக வெளியேற்றினாங்க. தூத்துக்குடியில் ஸ்பிக் தொழிற்சாலைகள், இது மாதிரி இருக்கிறத திரும்ப திரும்ப கொஸ்டின் வந்து நிறையா வந்து கேட்கலாம். சரிங்களா, வேதாந்தாவை எதுக்காக இங்கே பேன் பண்ணாங்க, இது மாதிரியானதெல்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து வரும். ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிக்க போனோம் அப்படின்னா ஃபுல் நியூஸ் பேப்பர் படித்தா தான் அதில் எது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் கடைசியில் யாராவது ஒரு மெட்டீரியல் போடுவாங்க, அதை படித்தா போதும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப கம்மி. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து என்னென்ன இருக்குது, தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய காரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இந்தியாவிலேயே அதிகமாக லெட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடமா சென்னை இருக்குது. ஸோ இது மாதிரி முக்கியமான ஏர் பொல்யூஷன் எந்த இடத்துல இருக்குது, வாட்டர் பொல்யூஷன், நொய்யல் ஏன் வந்து செத்துப்போன ஆறாக மாறுச்சு, இதெல்லாம் ஈஸியாக கதை மாதிரி நம்ம படிச்சுட்டுலாம். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து படிச்சுட்டுனா போதுங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்விரான்மெண்டலும் நிறையா கேட்குறாங்க. சரிங்களா, பயோடைவர்சிட்டி இப்போ நிறைய கேட்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பயோடைவர்சிட்டி தான் பாருங்கள். இதில் இந்த டாப்பிக்கு பயோடைவர்சிட்டி ரொம்ப கொஞ்சம் புதுசாக தான் நமக்கு இருக்கும். படித்தாலும் புரியாது, மெட்டீரியலும் பெருசாக இருக்காது. ஸ்கூல் புக்கில் இருக்குது 12th ஜுவாலஜியில் அப்படின்னு நினைக்கிறாங்க. கீழே நான் போட்டிருப்பேன், அதை நம்ம பார்ப்போம். பயோடைவர்சிட்டி, அப்புறம் வந்து இந்த காப் மீட்டிங் நடக்கிறது. ஸோ பயோடைவர்சிட்டிக்கு காப் மீட்டிங் நடக்கும். சரிங்களா, ஹைதராபாத்தில் கூட நடந்திருக்கு, இந்தியாவில் ஒரு டைமு. ஸோ இது மாதிரி கன்வென்ஷன் ஆன் பார்ட்டிஸ் எங்கெங்கே நடந்தது, பாரிஸ் சம்மிட்டோடைய முக்கியத்துவம் என்ன, இது மாதிரிலாம் கேட்பாங்க. எக்ஸாக்டாக இதுலேருந்து தான் கேட்பாங்க. லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்லி இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, என்விரான்மெண்ட் அப்படின்றது இப்போ முக்கியமான ட்ரெண்டு. யூபிஎஸ்சியில் அதிகமான கேள்விகள் என்விரான்மெண்டல்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் நம்ம எடுத்து படிக்கணும். சரிங்களா, ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இது எல்லாமே வந்து இருக்கும். நமக்கு 2005 தான் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் அதனுடைய தலைவராக இருப்பார். இது மாதிரி முக்கியமானது எங்கெங்கே டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும், எந்தெந்த பெட்டாலியன்லேருந்து யார் யார் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஓகே, கிளைமேட்டிக் சேஞ்சு ரொம்ப முக்கியம், எல்லாத்துலேயுமே கேட்குறது. பாருங்கள், இப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது. கீழே இருக்கிற பயோடைவர்சிட்டி இது எல்லாமே கொஞ்சம் தமிழ்நாடு இருக்கும். ஆனால் ஓவராலாக நமக்கு பிக்சராக ஒரு ஐடியா அப்படின்றது தெரியணும். இன்சி2, எக்ஸி2, பயோடைவர்சிட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஈஸியாக கொஷின்ஸ் பிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது மேலே பார்த்தது வந்து 2A ஓடுது. 2 ஓடுது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதே தான் எல்லாம் இந்தியாவோடது. இதில் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் அப்படின்றது போட்டிருப்பாங்க, வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா 2
குள்ளே 2Aவும் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் 160 போட்டிருக்கேன், 2A மட்டும் படிக்கிறேன், 2 விட்றேன் அப்படின்றீங்க. நமக்கு இருக்கக்கூடிய 5 மாதம் ஒரு 160 நாளில் கண்டிப்பாக ரெண்டுத்தையுமே பண்ண முடியும். ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா. இல்லை நான் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறேன்னா கண்டிப்பாக 2A கூட படிக்காதீங்க. ரொம்ப முக்கியமானது. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. இதுதான் செலெக்ஷன். இந்த மார்க் தான் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது. 144 போட்டிருக்கேன் வருமா அப்படின்னு எவ்வளோ பேர் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். இந்த 1 மார்க் 2 மார்க்கில் தான் வராமல் போகும். 1 மார்க் 2 மார்க்கில் அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதுறது ஓகே, வராமல் போகிறது கூட அடுத்த டைம் பார்த்துக்கலாம். இந்த 1 மார்க் 2 மார்க் கவுன்சிலிங் ஹால்குள்ளே போயிட்டு நமக்கு வெளியே வருவோம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு பெரும் துயர் இருக்கவே இருக்காதுங்க. அது அடுத்து நம்மளை படிக்கவே விடாத வாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வேகம் இருக்கும். ஆனால் அந்த தோல்வியிலேருந்து நம்ம திரும்பி வரவே முடியாத நிறைய பேர் இந்த எக்ஸாம் ஃபீல்டு விட்டு வெளியே போனவங்களே இருக்காங்க. ஓகே, ஸோ மேலே இருந்ததே தாங்க பார்த்திங்க. இப்போ இதில் ஃபிஸ்கல் யூனிட் அப்படின்றது நம்ம 6ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஹிமாலயாவை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரியான கிளாஸிஃபை ரிவர் சிஸ்டம் அப்படின்னா இண்டஸ், அப்புறம் நம்ம பிரம்மபுத்திரா, கேஞ்சஸோடது, இந்த ரிவர் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக நம்ம படிப்போம். லைஃப் ஸ்டாக்கு, சாயிலு, நேச்சுரல் வெஜிடேஷன், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், இரிகேஷனு. ஸோ இது எல்லாமே இந்தியா லெவலில் நம்ம படிக்கிறதா இருக்கும். இது 10th ஸ்கூல் புக்கில் ஓரளவு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுலேருந்தெல்லாம் இப்போ பெருசாக கேட்குறதில்ல அப்படின்றதுனால வெளியில் இருக்கக்கூடிய புக்கையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட்டு, ரோடு, ரயில்வேஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். பார்த்திங்கன்னா சோஷியல் ஜியோகிராஃபியில் கம்மியாக தான் இருக்குது, நமக்கு பெருசாக கேட்குறதில்ல. என்விரான்மெண்டல் இஷ்யூஸு இப்போ மேலே கொடுத்துருக்கிறதே தான். சில இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, WWF இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். பயோடைவர்சிட்டிக்கும் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு ரொம்ப முக்கியம். போன டைம் மாருதி பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க டாப் மார்க் வாங்கினாங்க. அவங்க எல்லா மெயின்ஸ் கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுகிறப்ப கல்வி இத்தனாவது பாயிண்டில் இருக்குது அப்படின்றத முடிவுரையில் எப்பயுமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை எழுதிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அவங்களோட பேப்பர் பார்த்தோம். சரிங்களா. அதில் அது மாதிரி எழுதியிருந்தாங்க. நல்ல ஸ்மார்ட்டான மூவ். எல்லாருமே எழுதணும். மெயின்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருமே நல்ல கேட்சியாக முன்னுரையும் முடிவுரையும் எழுதணும். 10 மார்க் 15 மார்க்குக்கு. இப்போ 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் தான் மோஸ்ட்லி இருக்குங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாச்சு அப்படின்னா வேர்ட்ஸ் நிறையாவும், எழுதுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருந்து எழுத ஆரம்பிக்கணும். நம்மளது இந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குதுங்க. டீட்டெயில் வீடியோ பின்னாடி நம்ம போடுறோம், அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. மெயின்ஸ்க்கு இது பயங்கரமாக கேட்பாங்க. மெயின்ஸில் இந்த ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, கிளைமேட்டிக் சேஞ்சு, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி, இதுலேருந்து ஒரு 2 கேள்வி இருக்கும். அவ்வளோதான். மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ பாட்டிலேருந்தும் கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் வேர் டு ஸ்டடி அப்படின்றத எடுத்து போட்டிருக்குங்க பாருங்கள். 8th 9th 10th 7th 6th ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம 12th படித்தாவே நமக்கு கேட்குறது இல்லை இவனுங்க. 6th 7th இன்னும் நம்ம வச்சு தடவிட்டு இருப்போம். எப்பயுமே ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறப்ப 6th புக்கு தான் திரும்பி எடுத்து படிச்சுட்டு இருப்போம் நம்ம. ஸோ ஒன்றும் பெரிய யூஸ்லாம் கிடையாது. ஸ்கூல் புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பேசிக்ஸ் அதுதான். நம்ம எடுத்த உடனே குள்ளர் புக் எடுத்து படித்தோம் அப்படின்னா குழம்பிடுவோம். ஸோ அதனால் இது மாதிரி பேசிக்ஸ் கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அப்புறமா நம்ம போய்க்கலாங்க. 11th ஜியோகிராஃபி, 11th எக்கனாமிக்ஸில் சிலது இருக்குது. சரிங்களா. சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படின்றது இருக்குது. அப்புறம் 12th ஜியோகிராஃபி இருக்குது. 12th ஜியோகிராஃபியில் நிறையா இருக்குது. பேண தகுந்த மேம்பாடு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, தொழில்கள் இருக்குது. சரிங்களா. ரிசோர்ஸஸ் இருக்குது. டிசாஸ்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். 12th ஜுவாலஜியில் அந்த உயிரிய பன்மைத்தன்மை அப்படின்றது இருக்குது. பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன்ஸ் இருக்குது. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது. ஸ்கூல் புக்கில் ஒரு 50% போல் ஜியோகிராஃபி அப்படின்றது கவர் ஆகிடுங்க. இதை தவிர வெளியில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு புவியியல் பேராசிரியர் குமாரசாமி, சரிங்களா, அவரே சுற்றுச்சூழல் புவியியல் தமிழில் இருக்கக்கூடிய புக்ஸுங்க. இல்லை நான் இங்கிலீஷில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா மஜித் ஹுசைனும், என்விரான்மெண்டல் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் போட்டிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். PDF நெட்டில் நிறையா கிடைக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். நீங்கள் அந்த PDF நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே கிடைக்கும். அது அவங்களே போட்டிருக்காங்களான்னு தெரியல. எல்லா வெப்சைட்லையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பழைய எடிஷன் கொடுத்துருக்காங்க. புதுசில் இன்னும் கூட நல்லா அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு புவியியல் குமாரசாமி, ஸோ இவங்க நல்லா போட்டிருப்பாங்க. சரிங்களா. சுற்றுச்சூழல் புவியியல் தமிழில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்திய புவியியல் சேதுராக்காய் அவங்களது.
இந்த புக்கு வந்து எல்லா பாட்டும் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். இங்கிலீஷில் என்னால் படித்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும்னா மஜித் ஹுசைனோ குள்ளர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போவேன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு படிக்கிறது அதெல்லாம் ப்ரிலிமினரிக்கும் கொஞ்சம் பேர் படிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் தி பெஸ்ட்டு. மஜித் ஹுசைனும் ஓரளவு நல்லாயிருக்கும். சரிங்களா? சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப இனிஷியலாகவே போட்டது, சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் பாலிசி நோட்டு கண்டிப்பாக படிக்கணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்டல் கிளைமேட்டிக் சேஞ்ச், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், டூரிசம் டிபார்ட்மெண்ட், எனர்ஜி டிபார்ட்மெண்ட், அக்ரி ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால ஹைவேஸு, மைனர் போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இது இல்லாமல் அதில் விட்டுட்டேன் நான். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம படிச்சுக்கணுங்க. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணுமானா நான் பாலிசி நோட்டை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் வீடியோவாக போடுறேன். ரொம்ப முக்கியம். என்சிஆர்டி புக்கு 7th 8th 9th 10th 11th 2 பார்ட்டாக இருக்கும். அதில் இந்தியா ஃபிசிக்கல் என்வாரன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். 12th இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமின்னு இருக்கும். இதில் சில பார்ட்ஸ் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிச்சிட்டாவே போதும் அப்படின்னா இதுவே பெரிய மலைப்பாக இருக்கும். இவ்வளோ 15 நிமிஷமாக ஒரு சிலபஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு 15-20 நாள் ஆகும். ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த போட்டி சூழல் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகணும். இந்த தயாராகிற முயற்சிகள் தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும். எக்ஸாம் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற நினைப்புக்கு நீங்கள் எந்தளவு உழைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியங்க. ஸோ நேரங்காலம் பார்க்காம படிக்க ஆரம்பிங்க. இப்போ 10 மணி நேரம் படிக்கிறவங்க அப்படின்னு இருப்பாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் இவ்வளோ நெருக்கடி இவ்வளோ சீக்கிரமாக வருது அப்படின்றக்கப்ப 12 மணி நேரம் 14 மணி நேரம் படிக்கிறவங்க அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் கூட இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரெடியாக இல்லை. ஒரு 8000 10,000 வேக்கன்சி வரும். அப்போ வேணால் உங்களுக்கு இது ரெடியாக இருக்கும். இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் நல்ல பதவிகள் 1000 பதவிகள் சூப்பரான பதவிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுங்க. அடுத்தது இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு எக்கானமி அப்படின்ற வீடியோ போடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ.